Hi friends, welcome and welcome back to our channel. This video is sponsored by BuyMoTap. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கம்மியான பிரைஸ்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட BuyMoTapல ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய், உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி பேச கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நிறைய இடத்துல மௌனமா இருக்க கத்துக்கோங்க. அது உங்களோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பேச்சு உங்களோட உறவுகளுக்குள்ள பிரிவை சரி செய்யலாம். ஆனால் உங்களோட மௌனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிரிவுன்னு ஒரு நிலைமை வராத அளவுக்கு உங்களை ரொம்ப பாதுகாக்கும். அதே மாதிரி எல்லா உறவுகளும் உங்கள் கூட நிரந்தரமாகவும் இருக்கும். ஒரு சில உறவுகளோட உங்களோட பிரச்சனை முத்துது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை முத்தி வருது அப்படின்னு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் முழுக்க நம்பிக்கையாக இருங்க. சில பேரோட போலி முகங்களை கடவுள் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்துவார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களோட லைஃப்பில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. பட் அது தெரிஞ்சுமே நீங்கள் ஒருத்தங்க கிட்ட பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடிபட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்குவீங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களே நம்மளை காயப்படுத்தும் போது தான் நம்மக்கிட்ட இல்லாததையும் நம்ம இழந்ததையும் பற்றி ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு இருப்போம். உறவு நீடிக்கணும் அப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போக தான் செய்யணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக நிமிர்ந்து நிற்கிறவங்க மேலே தான் அடி மேலே அடி விழும். வளைஞ்சு கொடுத்து வாழ்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஆபத்துலேருந்துமே தப்பிச்சிருவாங்க. ஒருத்தர் மேலே நீங்கள் பாசத்தை காட்டுறதா இருந்தால் கூட கண்டிப்பாக பக்குவமாக தான் காட்டணும். இல்லைனா பாதியிலேயே வலிகளோடு நீங்கள் விலக வேண்டியிருக்கும். அதே மாதிரி யாரை எங்கே வைக்கணும் அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க. இல்லைனா நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க. நீங்கள் யாருக்காக எல்லாத்தையும் செய்கிறீங்களோ, நீங்கள் யாருக்காக எல்லாத்தையும் இழக்கிறீங்களோ அவங்க உங்களோட வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை மதிக்க கூட மாட்டாங்க அப்படின்றத உங்களோட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை லைஃப்பில் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உண்மையாகவே நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பிடிச்சவங்க நீ பேசுகிறத ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது அதோட நம்ம பேச வர வார்த்தையை தடுக்கும் போதும் நம்மளை பேச விடாமல் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும் போதும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கும் போதும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பேச்சு அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. இனி நம்ம என்ன தான் பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. எவ்வளோதான் நீங்கள் அவங்க மேலே அன்பாகவே இருந்தாலும் அது அவங்களுக்கு புரியவே புரியாது. அதே மாதிரி நீங்கள் என்ன பேசினாலுமே அவங்களுக்கு தப்பாக மட்டும்தான் தெரியும். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் உடைக்கப்படுது அப்படின்னா அங்கே இன்னொரு விஷயம் உருவாக்கப்படுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ உங்களோட மனசை யாராவது உடைச்சி பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக உருவாக போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த தருணத்தை கடந்து போயிருங்க. மற்றவங்களுக்கு தீமை கொடுக்குற எந்த ஒரு செயலையுமே நீங்கள் உங்களோட லைஃப்பில் செய்யாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கடவுள் நம்ம லைஃப்பில் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதுக்கான பிரதிபலன் என்னவோ அதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. நீங்கள் செய்கிற நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும். ஸோ யாருக்கு என்ன பண்ணாலும் பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் என்ன விஷயம் மற்றவங்களுக்கு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு பல மடங்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆள் பார்த்து கூலி கொடுக்குறவன் தான் பார்த்தீங்கன்னா மனுஷன். நம்ம ஆடின ஆட்டத்துக்கெலாம் கூலி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் ஒருத்தர் மட்டும்தான். உங்களை உண்மையாக நேசித்த ஒருத்தங்க உங்களை வெறுக்கிற அளவுக்கு ஒரு தப்பை நீங்கள் என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச தப்புக்கு அவங்க எப்போனாலும் உங்களை மன்னிக்கலாம். பட் அதே அன்பு அப்படின்றது கட்டாயம் கிடைக்காது. உங்களோட கடந்த காலத்தை வச்சு இப்போ ரீசெண்டாக உங்களை யாரெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படியாப்பட்டவங்க கிட்ட இருந்து எப்போவுமே நீங்கள் விலகி இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. ஒருத்தங்க இல்லாத போது அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறவங்க உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க கூட நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றவங்க மேலே பற்ற வைப்பதை விட பற்ற வைப்பவர்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில். எப்போ எந்த தீயை கொளுத்தி போட்டால் எப்படி எரியும் அப்படின்னு வேடிக்கை பார்த்து சிரிக்கிறவங்க தான் அதிகம். ஸோ அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நாம தான் நம்மளோட லைஃப்பில் ரொம்ப